பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவரின் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமான ஆசிகள் அருளும் ஆண்டவர் இயேசுவை போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேகத்தில் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் உன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் என் நீதியின் கரத்தால், தாபரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளி ஆகினதே. நீக்கிய சாவினை நசுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமல் வெளி ஆக்கினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. மகிமையும் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. மகிமையும் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலர் ஊழியத்தாலே அதிவிசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழிபோல் மான் மழை நிறைக்குமோ. சேர்ந்திட சீயோனின் தேவனின் சந்நிதி, ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. எங்கள் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை தவிர இந்த உலகத்தில் நித்தியமானவர்கள் யாரும் கிடையாது, நிரந்தரமானவைகளும் எதுவுமே கிடையாது. அப்பா, எங்களை கைவிடாத ஒரு தேவன். அன்றை உலகமே தோன்றும் முன்னாடி முன்னறிந்து தாயின் கருவில் இருந்து நீர் வெளியே கொண்டு வரும்போதே அன்றை கரங்களை பிடித்து கொண்டு வர உதவி செய்து இந்நாள் வரைக்கும் தாங்கி நடத்தி வந்த தேவனாய் கர்த்தர், எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு பரிந்தம் எங்களோடு இருக்கிறவர், வருகை வரைக்கும் எங்களோடு கூட இருக்கிறவர். ஒரு வேளை நம்முடைய வருகை சீக்கிரமாய் இருக்குமானால் அந்த காலங்கள் நாங்கள் உயிரோடு இந்த பூமியிலே வைக்கப்படுவோமே. ஆனால் அந்த நாள் வரைக்கும் எங்களை காக்கிறவர். அதற்கு முன்பாக ஆண்டவரே, உமது ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே சித்தத்தை செய்து முடித்து உமது ராஜ்யத்துக்கு வரும் மட்டும் கூட எங்களோடு கூட என்றென்றும் தங்கி இருக்கிற தேவன், உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். இந்த பூமியிலையும் ஜெயத்தின் மேல் ஜெயமடைந்து பாதுகாக்கப்பட கர்த்தர் தாமே கிருபையாக எங்களை நடத்துவீராக. உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைவிடாத தேவனை நீ விட்டு விலகுவாயோ அப்படிங்கிற தலைப்பில் தேவ செய்தியை பார்க்குறோம். இன்றைக்கி அநேக நேரத்தில் தேவன் என்னை கைவிட்டு விட்டார், எல்லாரையும் நடத்துவது போல் என்னை நடத்தலை அப்படிலாம் சொல்கிறவங்க அநேகர் உண்டு.
என்னுடைய கஷ்டத்தை போல இந்த உலகத்தில் ஒருவரும் கூட கஷ்டங்களை அனுபவித்திருக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் இதன் நடுவிலையும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, இத்தனை காரியங்கள் எனக்கு இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை இவ்வளவாய் தாங்கி நடத்தி ஜீவன் சுகபலனை கொடுத்து இத்தனை காரியங்களை நான் செய்ய எனக்கு இவ்வளவு பலனை கொடுத்து நடத்தி வருகிறாரே, ஒவ்வொரு நாளும் என் ஜெபத்தை தள்ளாமல் இருக்கிறாரே, அந்த தேவனை நான் அதிகமாய் சிநேகிக்கிறேன், நேசிக்கிறேன் என்று சொல்லி மகிழும் பிள்ளைகளும் உண்டு. இந்த நாளில் நாம் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் தெரிந்து கொண்டவர், அவர் மாறுவதே இல்லை. யோசுவா 1:5-6 நாம் வாசிக்கும் போது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பல வருடங்களுக்கு முன்பாக எனது பிள்ளைகள் எல்லாம் சிறிய பிள்ளைகளாக இருக்கும்போது நான் அதிகமாக ஆண்டவருடைய பாதத்திலே இந்த யோசுவா 1:5 வைத்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஏன்னா அந்த நாட்களிலே இருந்த பயங்கரமான போராட்டங்களுக்கு நடுவிலே இந்த வாக்குத்தத்தத்தின் படி என்னுடைய வாழ்விலே தேவன் வெற்றி தர வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சையோடு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து வந்தேன். ஏன்னா எப்பொழுதுமே அந்த தாவீதை கொல்வது அந்த சவுலுடைய நோக்கமாக இருந்தது போல பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே என் ஜீவனுக்கு எதிரான அநேக காரியங்களை அநேகர் உருவாக்கி கொண்டு இருந்த அந்த நாட்களில் நான் அதிகமாக ஊழியம் செய்யலை, ஆனால் தேவனோடு கூட இருந்தேன், உருவாக்கப்பட்டு கொண்டு இருந்தேன். அந்த நாட்களில் இந்த வசனத்தை நான் அதிகமாக யோசித்து அதை வாசித்து பார்த்து எனக்கு அந்த நேரம் எவ்வளோ வெளிச்சம் இருந்திருக்குமோ அதில் நான் இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் தியானித்தது உண்டு, நான் உரிமை பாராட்டினது உண்டு. பல வருடங்கள் கழித்த பிறகு ஒரு முறை ஒரு தேவ ஊழியரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் சென்றிருந்தேன். அந்த நாட்கள் அந்த ஒரு வழக்கம் இருந்தது. அப்போ நான் போகும்போது அவர், நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் போயிருந்தோம். ஆனால் அவங்க அந்த ஊழியக்காரர் என்னோடு கூட பேசும்போது அவர் சொன்னார், யோசுவா 1:5 உனக்கு தேவன் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார், உனக்கு விரோதமாக எதுவுமே யாருமே நீ உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்வது வரைக்கும் எதிர்த்து நிற்பது இல்லை அப்படின்னு சொன்னார். நான் என் ஹஸ்பண்ட் கூட அவங்க அந்த நாளில் ஒரு பரிபூர்ணமான ரட்சிப்புக்குள்ளே வராததுனால அவர்களுக்கு மட்டும் அநேக வெளிப்பாடுகளை சொல்லி விசுவாசிக்க சொன்னார். அவர்களையே இந்த வீட்டினுடைய எல்லா பகுதிகளில் ஜெபம் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் தெளித்து நீங்கள் ஜெபம் பண்ணணும், அப்படி பல அட்வைஸுகளை அந்த நாட்களில் சொன்னார். அப்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அந்தரங்கத்தில் ஜெபித்த ஒரு வாக்குத்தத்தம், வாஞ்சித்த ஒரு வாக்குத்தத்தம், அதையே தேவன் எனக்கு அப்படியே கொடுத்துருக்கிறாரே என்று சொல்லி அதிசயமாக இருந்தது. ஆண்டவர் எப்படி நம்முடைய ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம், நம்ம அதிகமாக அதுக்காக நம்ம எதையுமே நம்ம செய்யலை, ஆனால் அந்த வாக்குத்தத்தம்னு ஒன்று இருக்குது, அது எனக்கு நடக்கட்டும், அவ்வளோதான் எனக்கு அந்த நாட்களில் ஆவிக்குரிய அறிவு இருந்துச்சு. அப்போ தேவன் அதை அப்படியே நிறைவேற்றினார் என்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக காணப்பட்டது. இந்நாள் வரைக்கும் தேவன் அப்படியே நடத்தி வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனைகளை பாராட்டங்களை பார்க்கும்போது அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எவ்வளோ காலம் இப்படியே நான் வாதாட்டி கொண்டு போராடி கொண்டு இருக்கிறது, எனக்கு ஜெயம் கிடைக்குமா, ஒருவேளை நான் இதை விட்டு நான் வேறு ஏதாவது செய்யலாமா என்றெல்லாம் நினைப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல நாம் நடந்தால், நம் உயிர் இருக்கிற வரைக்கும், ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஒருவரும் நமக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையின் முடிவு தேவனால் தீர்மானிக்கப்பட்டபடி நடக்குமே தவிர அதுக்கு முன்பாக யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது என்று வாக்கு தந்தார். இதை நம்முடைய பிள்ளைகள் நாம் விசுவாசிக்க வேண்டும். அநேகர் எதிர்ப்பு வந்த உடனே சரண்டர் ஆகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஒரு டாக்டர் ஒரு காரியத்தை சொல்லும்போது உடனே நம்ம சரண்டர் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த வியாதியாக, அப்போ இதுக்கு என்னென்னு செய்யணும், அது பரவாயில்ல, சாப்பிட்ற ஃபுட்டோ இல்லை பழக்க வழக்கங்கள் மாற்றிக்கிறது, அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. ஆனால் அநேக விதத்தில் நம்முடைய கடைசி வரைக்கும் கூட சில நேரம் போயிடுவோம்.
அப்போ அந்த மாதிரி இருக்காதபடிக்கு வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். இது தேவ திட்டம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது தேவனுடைய திட்டம். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பது கர்த்தருடைய திட்டம். ஆனால் அந்த யோசுவாவை போல ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத அந்த யோசுவாவை போல நாம் கர்த்தரை விட்டு பிரியாமல் இருக்கணும். அது யாராக இருந்தாலும், யங் ஜெனரேஷனாக இருக்கலாம், இல்லை பெரியவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே கர்த்தர் சொல்லுகிறது என்ன? என் வார்த்தைகளின்படி, என் கற்பனைகள், என் கட்டளைகள், என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நீ செய்வாயானா, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி பற்றி கொள்ளுவாயானா உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நாம் தான் மாறக்கூடியவர்களை தவிர, அவர் கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, பயப்படாதே, நீ கலங்காதே, உன் கரத்தை நான் பிடித்து உன்னை நடத்துவேன்னு சொல்கிறாரு. ஆனால் நமக்கு வருகிற பல எதிர்ப்புகளை பார்க்கும்போது நாம் சில நேரங்களில் கலங்கி போகலாம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்வோம். உன்னை கொண்டு செய்யணும்னு நான் நினச்சிட்டேன் யோசுவா, அதை நீ தான் செய்வாய் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். யோசுவா 1:8-9 நாம் அதை வாசிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இது இந்த வாலிப பிள்ளைகளிடத்தில் நம்ம ஷேர் பண்ணும்போது அது அவளுக்கு எப்படி இருக்குதுன்னா, ஒரு கசப்பான காரியமாய் காணப்படுது. தேவனை தேடுவது, அவரிடத்தில் ஜெபிக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான காரியமாய் ஒருவேளை காணப்படலாம். ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் இருக்கிறதுனால இன்றைக்கி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் பல விதத்தில் நெருக்கப்படுகிற காலங்களாய் இந்த காலங்கள் காணப்படுகிறதுனால ஏதோ தாய் தகப்பனுடைய ஜெபமோ இல்லை மற்றவர்களுடைய ஜெபமோ ஊழியர்களுடைய ஜெபமோ நம்ம நிச்சயமாக காப்பாற்ற முடியாது. நாம் தான் தேவனை தேட வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது ஒரு அவசியம். ஒரு சின்ன பிள்ளை கூட, சில பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன் எங்களுடைய ஊழியத்தில். அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் கொடுத்து வேத வசனம் ஒரு வசனத்தை வாசித்து ஒப்பிச்சு அதுக்கு பிறகு அவர்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. முன்னாடி காலங்கள் அப்படி இல்லை. நான் சின்ன பிள்ளைகளாம் என் பிள்ளைகளை வளர்க்கும்போது எல்லாத்துக்கும் நாங்கள் தான் ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைகளை பயபக்தியோடு அனுப்பி வைக்கிறதும் உபவாசம் இருக்கிறதும் ஒரு குடும்பத்துக்காக ஒத்த ஆளாக நின்று எல்லாம் செய்கிறது உண்டு. ஆனால் இப்போ இருக்கிற காலங்களில் ஒவ்வொருத்தருக்கும் தேவ பயம் தேவை என்பது புரியுது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில பேர் பிள்ளைங்க ஒரு 10-15 வயசு ஆகிற வரைக்கும் சர்ச்சு பக்கமே கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. அப்போ அந்த பிள்ளை இளம் வாலிப வயதில் வரும்போது இந்த உலகத்தின் காரியங்கள் தான் அவங்களுக்கு மேலாக தெரியுமே தவிர, சின்ன பிராயத்திலிருந்தே அவர்கள் வந்து சண்டே கிளாஸு, விபிஎஸ் அப்படி எல்லாத்துலேயுமே அவங்க பழகும்போது நல்ல ஃபவுண்டேஷன் இருக்கும். வீட்லேயும் சொல்லிக் கொடுக்க முடியாத நிலைமை, சர்ச்சுக்கும் அனுப்பாத நிலைமை. இப்போ அந்த பிள்ளைகள் வாலிப பிராயத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகளை எப்படி அவர்கள் மேற்கொள்ள முடியும்? மல்கியா 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இன்றைக்கி ஆண்டவர் வந்து நம்மளை மெல்லமாக நடத்தும்போது, அவர் கிருபையாக நடத்தும்போது அநேகருக்கு அதை உணர்வதே கிடையாது. ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது மட்டும்தான் தேவனிடத்தில் வருகிறாங்களே தவிர, ஒருவேளை அந்த சமயம் கூட ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஜெபிக்கிறவங்களையும் கூட என்ன செய்கிறது, நீ அமைதியர் போதும், இப்படி தான் நடக்க போகுது, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க, ஒரு முடிவு எடுக்க போயிடுறாங்க. அப்போ அது எவ்வளோ வருந்தத்தக்க காரியம், தேவனை நாம் வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நீ மாறி போனாலும் உன்னை நான் எப்படி விட்டுற முடியும், நான் மாறாதவர், அதனால தான் நீங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறீங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தர் கூட வராதபடிக்கு நம்மால் எதுவும் செய்ய முடியுமா?
நம்ம பார்க்குறோம், புற ஜாதி பிள்ளைகள் கூட, தேவனை அறியாதவர்கள் கூட எவ்வளோ தூரம் அவர்கள் பயபக்தியோடு ஒரு காரியத்தையும் செய்யும்போது, ஜீவனுள்ள தேவனை, உயிருள்ள தேவனை, வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் அருகாமையில் வருகிற தேவனை, தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் சமீபமாய் இருக்கிற தேவனை, நம்மோடு முகமுகமாய் சமயத்திலே சொப்பனங்கள் மூலம், தரிசனங்கள் மூலம், சூழ்நிலைகள் மூலம் பேசுகின்ற ஜீவனுள்ள தேவனை, அவரது வார்த்தைகள் அடங்கிய வேத புத்தகத்தின் மூலம் பேசுகின்ற தேவனை நாம் புறக்கணித்து விட்டு, அவரை நம்ம காத்திருக்க வைத்துவிட்டு நமது காரியங்களை நாமே செய்யும்போது கட்டாயமாக எப்படி நமக்கு ஜெயம் கிடைக்கும்? நம்முடைய எதிராளியான சாத்தானிடத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அதற்காக கவலைப்பட வேணுமா? எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டப்போகிறேன் என்று கவலைப்படவோ பயப்படவோ டென்ஷன் ஆகவோ தேவையே கிடையாது. அநேகர் சொல்வாங்க, வேலை செய்கிற இடத்துல இந்த பிள்ளைகள் கூட எப்போவுமே பிஸியாக தான் இருப்பாங்க. அப்போ அவரிடத்தில் எப்போவாவது கொஞ்சம் நேரம் நம்ம பேசணும்னா அவங்க சொல்லுவாங்க, எவ்வளோ ப்ரெஷர்ஸு, நாங்கள் அதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறோம். ஆனால் கர்த்தருடைய துணையோடு இருந்தால், கர்த்தரின் துணையோடு அந்த காரியங்களெல்லாம் செஞ்சாங்கன்னா அந்த டைம் கூட அவங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸடாக இருக்கும் அப்படின்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். அதை தான் நான் சொல்லுகிறேன் வாலிப பிள்ளைகளுக்கும், அதை தான் சொல்லுகிறேன். ஏன்னா நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. வீணாய் போக்குகிற எந்த காலங்களும் மறுபடியும் நமக்கு வரப்போகிறதே கிடையாது. லேவியராகமம் 22:31 முதல் 33 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள். நான் கர்த்தர். ஆண்டவருக்கு ஜெலஸ் காட். நான் கர்த்தர், நான் உன் தேவன். இதை அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நம்ம என்ன செய்வார்? அவரை நோக்கி பார்ப்பதற்காக சில எதிரிகளை எழுப்ப பண்ணுவார். சாலமோன் காலத்தில் எழும்பினது போல எழும்ப பண்ணுவார். அதுக்காக அந்த விரோதிகளின் கரத்தில், சத்துருக்களின் கரத்தில் விட்டு கொடுப்பதற்காக இல்லை. அந்த நெருக்கப்படுகிற காலங்களிலேயாவது தேவனை நோக்கி பார்ப்போமா என்கிறது தான். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, மறுமைக்குரிய தேவன், மறுமையிலே நித்திய ஜீவனை கொடுக்க வாஞ்சியோடு இருக்கிற தேவன். அவர் வாசஸ்தலம், அவருடைய வாசஸ்தலத்திலே, பிதாவின் வாசஸ்தலத்திலே அவருக்கு வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்தில் நம்ம கொண்டு போய் சேர்ப்பதற்காக நமக்கான அருமையான வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறவர். அப்போ இந்த நாட்களில் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காது இருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்போது எதெல்லாம் நம்மளை பரிசுத்த குலைச்சலாக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஏதோ விபச்சார வேசித்தன பாவங்கள் மட்டுமில்லை, கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, மன்னிக்க முடியாத காரியங்கள், அந்த வெஞ்சன்ஸ் வைக்கிறது, பழி வாங்கிறது, இதெல்லாமே நம்முடைய அருமையான ஸ்பாவத்தை குலைத்து விடும். ஆண்டவரை பரிசுத்தராய் இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே இந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆரம்ப காலத்திலலாம் எனக்கு ரொம்ப மன்னிக்க முடியாத ஸ்பாவங்கள் இருந்துச்சு. அதன் மூலமாக சில நேரம் பதறி வார்த்தைகள் பேசும்போது சிலருக்கு ஏற்பட்ட விளைவுகள், அதற்காக நானே கண்ணீர் சிந்தி அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் வெளியே வரும் வரைக்கும் திறப்பில் நின்று நான் வாழ்ந்த காலங்கள் என் மனதை வேதனைப்படுத்தினதுனால இப்பொழுது எல்லாவற்றையும், காலங்கள் கடந்து போகிறது, எல்லாவற்றையும் மறந்து அதை மன்னித்து அதே சமயத்தில் விவராகவும் நான் இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருங்கள், கபடற்றவர்களாக மட்டும் இல்லை. அந்த நாட்களில் கபடற்றவர்களாக மட்டும் இருந்ததுனால பிரச்சனைகள். இன்றைக்கி வசனம் தெரிகிறது, அதனால் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுடைய தேவனாய் இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன், நான் கர்த்தர் என்று சொல் என்றார். அப்போ இன்றைக்கி ஆண்டவருக்கு எவ்வளோ ஆசை, நம் தேவனாக அவர் இருக்கணும், நாம் அவர் பிள்ளைகளாக இருக்கணும், நம்மோடு அவர் உலாவி நம் தேவனாக இருக்கணும், அவர் மூலமாக அவர் நம்மை பார்த்து மகிழணும், உன் பேரில் சந்தோஷமாய் அமர்ந்து களி கூர்ந்து கொண்டிருப்பார்னு வேதம் சொல்லுது. அப்படிலாம் இருக்கணும்னு ஆண்டவருக்கு ஆசை. அதனால்தான் நம்மளை வியாதியிலேருந்து, மரண கண்ணியிலேருந்து, இல்லைன்னா சிறுமையிலேருந்து, பொருளாதார நெருக்கடியிலேருந்து, தரித்திரத்திலேருந்து, வறுமையிலேருந்து, ஏளனத்திலேருந்து, பரியாசத்திலேருந்து,
எல்லாம் நம்மளை தூக்கி விட்டுருக்கிறாரு. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? அவர் நம்முடைய தேவனாக இருக்க அனுமதிக்கணும். நம்மளுக்கு ஒரு வேலை தேவனாக இருக்கக்கூடாது, படிப்பு ஒரு தேவனாக இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கிற சொத்துக்கள், நகைகள், மற்ற காரியங்கள், நண்பர்கள், சொந்தங்கள், இவங்களாம் தேவனாக இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒருவரே நம் தேவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் நம்மை அவர் பிரித்து எடுக்கிறார், தனக்கென்று அவர் பிரித்து எடுக்கிறார். உபாகமம் 6:6 சொல்லுகிறது, இன்று உனக்கு கட்டளையிடுகிற என்னுடைய வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்மளோட ஆண்டவர் பேசுகிறார்ல, அது இருதயத்தில் நாம் வைத்து அதை காப்பாற்ற வேண்டும். அதை என்ன செய்யணுமா? எப்போதும் எப்படி இந்த வாட்ச் கட்டிக்கிற மாதிரி நம்ம கண்களால் என்ன செய்கிறோம்? அந்த வாட்சில் டைம் பார்க்குறோம். அந்த மாதிரி கண்கள், அந்த கை, அதே மாதிரி பார்க்கும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு ஜேர்னியாக இருக்கலாம். இன்றைக்கி காலையில் நம்ம ட்ராவல் பண்ணணுன்னா விடிகாலை எழுந்து கிளம்பி போகணும். வீட்டை விட்டு நம்ம ரொம்ப சீக்கிரம் போகணுன்னா அப்போ அதெல்லாம் எவ்வளவு கேர்ஃபுல்லாக எல்லாம் எடுத்து வச்சு அந்த டைமை பண்ணி 1க்கு 2 3 அலாரத்தை வச்சு எப்படி நம்ம எழும்புகிறோம்ல, அதுபோல் தேவன் தருகிற வார்த்தை, இன்றைக்கி காலையில் தேவன் இந்த வார்த்தை கொடுத்தாரா, இதை நான் பிறண்டக்கூடாது என்பதை எங்கெல்லாம் நமக்கு தெரியுதோ அப்படி நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு தேவன் கொடுத்துருப்பாரு, கட்டளைகள் கொடுத்துருப்பாரு, எச்சரிக்கைகள் கொடுத்துருப்பார். அதை நாம் அங்கங்கே நம்ம வீட்டில் வசனத்தை ஒட்டினா மட்டும் போதாது, தொங்க விட்டால் போதாது, நாம் அதை பார்க்கும்போது இருதயத்திலே அதை வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் கொடுக்குறார். நம்ம ஏதோ கேலண்டர் பார்த்து வாசிக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. வேத புத்தகத்தை எடுத்து நாம் வாசிக்கும்போது எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. பிள்ளைகள் சொல்வாங்க, காலையில் பைபிள் வாசிக்க டைம் இல்லை, ஆனால் இவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு பஸ்ஸில் உட்காரும்போது, ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் பேசும்போது கூட அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரங்கள் அந்த டாபிக் நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம பாட்டில் அந்த மொபைலில் அந்த வேத வசனங்களை வாசிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க தீர்மானித்தாங்கன்னா கட்டாயமாக வாலிப பிள்ளைகள் வசனத்தை தங்கள் இருதயத்தில் வைக்கிறதுனால சோதனைகளுக்கு விலக்கி காக்கப்படுவாங்க. வசனம் சொல்லுகிறது இதில், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பாய் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற ஒலிவத்து துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுத்து உன்னை திருப்தியாக இருக்க பண்ணும்போது என்ன செய்யக்கூடாது? தேவனை மறக்காதே. அநேகர் மறந்துடுவாங்க பாருங்கள். ஒரு 2000 ரூபா சம்பளத்தில் கொஞ்சம் அதுலேருந்து ஒரு 20,000, 1 லட்சம், பல லட்சங்கள் உயர்த்த 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 தேவனை மறந்துவிடக்கூடாதேங்கிற ஒரு பயம் வேணும். இன்றைக்கி அநேகர் ஆசீர்வாதத்தின் ஊற்று நான் தான் என் குடும்பத்துக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு குடும்பத்தினர் எல்லாருடைய தேவைகளுக்காக, உலக தேவைகளுக்காக போராடி ஜெபம் பண்ணி அது ஒன்று தான் ப்ரேயர் குறிப்பாகவே இருக்கும். எங்கே போனாலும் கொடுத்து அவைகளை நிறைவேற்றிடுவாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி இருந்து அந்த ஆசீர்வாதங்களை ருசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் வருமா? நிச்சயமாக வராது. ஐஸ்வர்யம் பெருக பெருக அதனால் வேதனைகள் தான் பெருகும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். போதும் என்கிற மனசு இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ஆசைப்பட மாட்டோம். ஆனால் சில குடும்பத்தின் சின்ன பிராயத்தில், வாலிப பிராயத்தில் பல நெருக்கடிகள் நடுவில், பொருளாதாரத்தில் நெருக்கடி, கடன் சுமை வந்தால் எத்தனை பேர் எப்படிலாம் பேசுவாங்க. அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி மேலே வருகிற பிள்ளைகள் அவங்க கடினமாய் உழைக்கிறாங்க, உண்மையாய் உழைக்கிறாங்க, நல்ல சம்பாத்தியத்தை தேவன் கொடுக்குறார், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த தேவனை நம்ம மறக்கலாமா? கைப்பிடிச்சு பழக்க கூட்டி அது சொல்கிறாச்சு. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, இளைஞனாக இருக்கும்போது நான் அவனை நேசித்தேன், அவன் கரம் பிடித்து நடத்தினேன், அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன், நல்ல ஆகாரம் கொடுத்து, நல்ல உடுத்த உடை கொடுத்து, அவனை எவ்வளவு அருமையாய் நான் பாராட்டி அவனை நடத்தி கொண்டு வந்தேன். ஆனால் பெரியவனாகும்போது என்னை மறந்து விட்டானே என்று ஆண்டவர் வருத்தப்படுகிறார். அப்படித்தான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, நீ மறக்காமல் எச்சரிக்கையாரு, உன்னை புறப்பட பண்ணினாரே எகிப்து தேசத்திலிருந்து எதற்காக மறந்து விடாதே. உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய். ஆராதனை செய்கிறதுனா பாட்டு பாடுறது ஏதோ ஆராதனை பண்ணுறோன்னு நினச்சிக்கிறோம், அப்படி இல்லை.
ஆராதனைனா எல்லாத்தை விட நாங்கள் உண்மை தான் நேசிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறது தான் ஆராதனை. அது எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். என் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நாங்கள் எங்களுக்கு இருந்த அந்த ஒரு வீடு, என் ஹஸ்பண்ட் சம்பாதிச்சு அதில் கட்டின கடைசியாக எல்லாம் போச்சு. அந்த ஒரே ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டை விற்கிறதுக்குரிய சூழ்நிலை வரும்போது ஏசப்பா என்கிட்ட சொன்னாங்க, நீ என் மகளே நீ ஆராதனை செய். நான் நினச்சேன் எங்கள் வீட்டில் பாட்டு பாடினா கூட அவ்வளவு கோபம் வரும், ஏன்னா அத்தனை நெருக்கடி. அந்த வீட்டை விற்கிறதுல எங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. அதை விற்கக்கூடாதுன்னு நான் யோசித்தேன், விற்கணுன்னு என் ஹஸ்பண்ட் யோசித்தாங்க. அதில் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து, அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், இதை பற்றியே அவர் பேசலை, நீ ஆராதி மகளேன்னு சொன்னார். ஆனால் பாடக்கூடாதுங்கிறது ரூலாக இருந்ததுனால நான் பாட முடியல. சபையில் பாடுவேன், இருந்தாலும் அது அந்த நேரம் ஒரு போகுமா இருக்குமா போகுமான்ற ஒரு நிலைமையில் அந்த வீடு இருந்ததுனால, அங்கே இருந்த ஜெப வீட்டில் மகிமை தங்கின ஒரு ஸ்தலம், கண்ணீரில் கட்டப்பட்ட வீடு, மகிமை தங்கின அந்த சர்ச், அதை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அதுக்கு மட்டும்தான் அந்த வீட்டை யோசிச்சேனே தவிர அந்த வீடு எனக்கு அவ்வளோ பிடிக்கிறது கிடையாது, பிடிச்சதில்லை. அந்த ஒரே ஒரு காரியம், நல்லா நிறைய ஆத்துமாக்கள் வருவாங்களே, எவ்வளவு மகிமையான இடம், இது எப்படி விட்டுட்டு போவேன், அந்த ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதை பற்றிலாம் ஒன்றுமே பேசலை என்கிட்ட, நீ ஆராதனை செய். அப்புறம் ரொம்ப வருஷங்கள் கழித்து வசனத்தை வாசிக்கும்போது தான் தெரிஞ்சுது, ஆண்டவராகி இயேசு பிசாசை ஜெயித்தது எப்படி, எல்லாத்தையும் காமிக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் தேவனாய் கர்த்தரை என்ன செய்யணும், முழு இருதயத்தோடு நீ ஆராதனை, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க என்று எழுதியிருக்குதுன்னு சொல்லி, அப்போ அதை படிக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஆண்டவர் என்ன நினைச்சார், என்கிட்ட எப்படி பேசினார், இதெல்லாம் விட நான் மேலானவன், நீ என்னை ஆராதி அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கு கீழ்ப்படைஞ்சிருக்கணுங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. உங்களுக்கு கூட சில பேர் ஆராதனைனா தப்பாக நினச்சிருந்துருப்பீங்க, ஏதோ சர்ச்சுக்கு போனால் பாட்டு பாடுறோம், ஏதோ சோத்திரம் சொல்கிறோம், முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லை, நம்ம இருதயம் எதில் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே தேவன் மேலே இருக்க, அதை காண்பிக்கிறது தான் ஆராதனை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாய் கர்த்தர் உன் மேலே கோபம் உண்டு, உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாத படிக்கு, உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பாயாக, உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாய் கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன். இன்றைக்கி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவேளை திருமணம் முடிஞ்சிருக்கலாம், அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டிருக்கலாம், அதுக்காக விட்டுட்டு வரணும்னு ஆண்டவர் சொல்லலை. அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி, ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ கேட்டு வளர்ந்து வந்த சத்தியத்திலே ஒருத்தர் என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் ஒருவேளை ஒரு சந்தர்ப்பத்தில் வழி விலகி போயிருந்தாலும் ஒரு சந்தர்ப்பம் தேவன் தருகிறாரு. இவங்க ஃபேமாக அப்படியே திடனாய் நிற்கும்போது அந்த ரட்சிக்கப்படாத நபர் கூட இவங்களோட சேர்ந்து தேவனை ஏற்றுக்கொள்ள சந்தர்ப்பங்கள் உண்டு. அதை விட்டுட்டு சரி வாழ்க்கையை தொடங்கிட்டோம், நம்ம இதுவரைக்கும் ஆராதித்து நம்ம இவர்தான் தேவன் என்று நம்பிக்கொண்டவரை விட்டுட்டு அந்த பக்கம் சாஞ்சாதான் சமாதானம், நான் அந்த வழிக்கு போனாதான் என் வாழ்க்கையே இருக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க, தேவனை துக்கப்படுத்தி சிறிய பிராயம் முதல் ஊட்டி ஊட்டி வளர்த்த தேவ பக்தியை மறுதலித்து அவருடைய கணவனோ மனைவியோ அவங்களுடைய பக்கமாய் சார்ந்து கொண்டு தேவனுக்கு அகெயின்ஸ்ட் ஆயிடுறாங்க. கர்த்தர் என்ன செய்ய முடியும், கைவிடாத தேவன் தான், வழுவாமல் நடந்தால் சொல்லுவார், ஆனால் கேட்கலன்னா என்ன செய்ய முடியும். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம இதை மறக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, அவ்வளவு பெரிய தாட் வச்சிருக்கிறாரு, பெரிய நோக்கங்கள் வச்சிருக்கிறாரு. நம்ம அதை உணர ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளும் தேவனை மறுதலிக்கவே மாட்டோம். எல்லாத்த விட நான் தேவனை நேசிக்கிறேன் என்கிறதுல நாம் சந்தோஷமாய் வாழ முடியும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, இன்று இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசியிருக்கிறீர். தகப்பனே, கைவிடாத தேவனாய் நான் உன்னை இருக்கிறேனே, நீ என்னை மறுதலித்து உலகத்தின் பின்னாடி போயிடுவியா, அந்நிய தேவர்கள் தேவதைகளின் பின்பாக போயிடுவியா என்று சொல்லி நீர் இன்று எங்களோடு கூட பேசியிருக்கிறீர், கேட்டிருக்கிறீர். நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் ஆண்டவரே? நீர் மாத்திரம் எங்கள் தேவனாக இருக்கணும் ஆண்டவர். எல்லாவற்றை விட நாங்கள் உம்மைத்தான் முதலாவது நேசிக்கணும்.
அதற்கு பிறகுதான் மற்ற உறவுகள் என்று வைக்கும்போது என் ஆண்டவரே அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக மாறும். கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடு கர்த்தருக்கு பயந்திருந்தது போல நாங்கள் வாழ்ந்திருக்க முடியும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு எந்தெந்த குடும்பத்தில் ஜனங்களின் ஆண்டவரே பிள்ளைகளோ பெற்றோரோ இல்லை கணவனோ மனைவியோ இல்லை கூட்டு குடும்பங்களோ அவளை கண்கள் இருளடைந்து காணப்பட்டார், ஜீவனுள்ள தேவனை காணப்படவில்லை, கண்கள் திறக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். சப்பா, ஆச்சரியமான இந்த வெளிச்சத்துக்கிட்டத்துக்கு அவங்க வரட்டும். தடையாய் இருக்கிற பாவக்கரைகளை கழுவுவீராக, அக்கிரம கட்டுகளை உடைப்பீராக, மீறுதலின் கட்டுகளை உடைப்பீராக, ஜெயத்தை தருவீராக. ஆவியானவரை இரக்கம் செய்து அவர்களை நிரப்புவீராக. அவர்கள் அறியாதபடி அவர்கள் மீது அபிஷேக தைலத்தை ஊற்றி அக்னியை ஊற்றி வேறு பிரித்து ஆண்டவரே நீர் அவர்களுடைய தேவனாக இருந்து அருமையாய் நடத்தும்படி ஒப்பு கொடுக்குறப்பா. சீக்கிரத்திலே வரப்போகிற ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாங்கள் ஆயத்தமாக வரும் கோபத்துக்கு நாங்கள் தப்பித்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தார், குடும்பங்களுக்கு கிருபைத்தார், எங்கள் தேசம் உலக நாடுகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைத்தார். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். துதிகன மயமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.